அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளா பாராளுமன்றத்தை 2 பண்ணிட்டு இருக்குது திமுகவும் அதனுடைய கூட்டணி எம்பிக்களும் சேர்ந்து. நண்பர்களே, இந்தியாவுடைய புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இப்பொழுது தமிழக அரசு சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அவங்க சொல்ற மெயின் பிரச்சனை என்னன்னா மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை திணிக்கிறாங்க, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பலவிதமான காரணங்களையும் அவங்க சொல்றாங்க. மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்வி கொள்கையுடைய மும்மொழி கொள்கை என்ன, அதுல ஹிந்தி நம் மீது திணிக்கப்படுமா, இதை பற்றிய முக்கியமான சில விஷயங்களை இன்னைக்கு பேசலாம் நண்பர்களே. வாங்க, இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற, இன்னும் சொல்ல போனா இந்திய பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கிற மிக முக்கியமான இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக நாம தெரிஞ்சு கொள்ளலாம். அதே சமயத்தில் தமிழக மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த சில நாட்களாகவே தமிழகத்துடைய ஆளும் கட்சியான திமுகவும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, மத்திய அரசு ஹிந்தியை திணிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை காட்டி தமிழக மக்களிடம் இந்த பிரச்சனையை பெரிய அளவில் எடுத்துட்டு போனதை பார்த்தோம். கடந்த 2 நாட்களாக பாராளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையில. இந்த பிரச்சனையை நாம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும். அப்படின்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அரசாங்கம் கொண்டு வரவிருக்கிற இந்த புதிய கல்வி கொள்கைனா என்ன, அதுல ஹிந்தி திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் தமிழக அரசு எதற்காக இதை இவ்வளவு தீவிரமாக எதிர்க்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பாரதத்துடைய புதிய கல்விக் கொள்கை 2020 என்ன, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக். நம்ம ஏற்கனவே இந்த கல்விக் கொள்கையை பற்றி நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கணும் நண்பர்களே. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா அதுக்கே பல வீடியோக்கள் தேவைப்படும். அதை விட்டுருவோம். சுருக்கமாக இந்த கல்விக் கொள்கை மூலமாக மத்திய அரசு என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோம் நாம இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற கல்வி தரத்தை உயர்த்துவது தான் இதனுடைய குறிக்கோளாக இருக்கும். இத்தனை ஆண்டு காலமாக நாம் ஒரு இம்போர்ட்டர் கல்விக் கொள்கையை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு இந்தியனைஸ் பண்றதுக்காக ஒரு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முயற்சி இது. அது மட்டும் இல்ல, பல முக்கியமான இந்தியாவுடைய எதிர்காலமான இன்றைய மாணாக்கர்களுடைய எதிர்காலம் நல்ல பிரகாசமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக இதுல பலவிதமான விஷயங்களை கொண்டு வருவதற்கு எத்தனிச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதுல மிக முக்கியமாக இப்பொழுது புயலை கிளப்புறது எது அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தான். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னாலே ஹிந்தி திணிப்பு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இதற்கு முன்பு தமிழகத்தில் நாம 60களில் கண்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தால தான். அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 2 மொழிகள் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம். இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இந்த சமயத்தில் தான் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேணும். தமிழக அரசு நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதை எங்கே நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா தமிழக அரசு நடத்துகிற அரசு பள்ளிகளில் மட்டும்தான். இதை வேற எங்கேயுமே தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா போர்டு, ஏன் சர்வதேச போர்டு கூட, கேம்பிரிட்ஜுடைய இந்த ஸ்கூல் கரிக்குலம் இருக்குல்ல, அந்த போர்டுடைய ஸ்கூல்ஸ் கூட தமிழகத்தில் எல்லா பக்கமும் இருக்குது. இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்தை நம்ம 2 விதமாக பார்க்கலாம் நண்பர்களே. ஒன்று, தமிழக அரசு நடத்துகிற அரசு பள்ளிகளில் படிச்சு வர்ற மாணாக்கர்கள், மாணவிகள். இன்னொன்று, தனியார் பள்ளிகளில் படித்து வருகிற மாணவிகள். இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, தமிழக அரசு நான் இருமொழி கொள்கையை தான் எடுத்துக்குவேன்னு சொன்னாங்க இல்லையா, அது முழுக்க தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நடத்துகிற அரசு பள்ளிகளில் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுது. அதே சமயம்
தமிழக அரசாங்கம் தனியார் பள்ளிகளில் நீங்கள் என்ன போர்டு வேணால் வச்சுக்கலாம், என்ன கொள்கை வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணால் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, கடந்த 50-60 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறாங்க தமிழகத்தில். இதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, 2 விதமான தமிழ் உலகங்கள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நண்பர்களே. ஒன்று வந்து அரசாங்க பள்ளிகளில் படித்து வருகிற தமிழக மாணவ மாணவிகள், அவங்களுடைய உலகமே தனி. அங்கே வந்து தமிழ் அடிஷ்னலாக மேக்சிமம் நீங்கள் போனீங்கன்னா ஆங்கிலம் இருக்கும். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதில் வந்து நீங்கள் உருது மொழி இருக்குது, சென்னையில் உருது சொல்லி கொடுக்குற அரசு பள்ளிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லணுங்கிறது இல்லை. அதை ஏற்கனவே பல வீடியோக்கள் வந்துருச்சு, பலரும் பேசிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மொழிகளை எல்லாம் தமிழக அரசு எதிர்க்கவே எதிர்க்காது. குறிப்பாக உருது பாஷையை தமிழக அரசு தன்னுடைய பாஷையை போலவே ஏற்றுக்கொண்டு இருக்குது. தமிழகத்தை ஆண்ட 2 திராவிட கட்சிகளையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். மாறி மாறி ஆட்சி செய்தாலும் அந்த விஷயத்தில், அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ல தெளிவாக இருந்திருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, தனியார் பள்ளிகளில் சேர்ந்து படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு உலக தரத்தில் எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் வழங்கப்படுது. அவங்களுக்கு 2 மொழி தான் படிக்க முடியுங்கிறதெல்லாம் கிடையாது நண்பர்களே. அவங்களுக்கு பொதுவாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் மீடியம் பள்ளிகளாக இருக்குது. அதில் தமிழ் இருக்குது. நீங்கள் தமிழே வேண்டான்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெஞ்சு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம். ஏன் எங்கள் காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள், என்னையோட நண்பர்கள் பலரும் கூட தமிழை எடுக்க மாட்டேன், தமிழில் மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமப்பா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டை எடுத்து படித்தவங்க இருக்கிறாங்க. தமிழகத்தில் நீங்கள் ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜாக, தேர்ட் லாங்குவேஜாக எடுத்து படிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தில் இருக்கிற பல மொழிகளை நம்ம தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்க முடியும். அப்போது உங்கள் மனசில் நீங்கள் கேட்குற ஒரு நியாயமான கேள்வி எனக்கு எட்டுது நண்பர்களே. ஏன்னா பலரும் என்னைய நேரில் பார்த்தே இதை கேட்டுட்டாங்க. அதனால தான் நாம் வந்து இந்த வீடியோவே பண்ணுறோம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சார் இப்போது வசதியுள்ள மாணவர்கள் மாணவிகள் தான் வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்க வந்து மெட்ரிகுலேஷனாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐசிஎஸ்சியாக இருக்கலாம், அல்லது இப்போ லேட்டஸ்டாக பல பள்ளிகள் வந்துடுச்சு இல்லையா, அதில் ஐபி இன்டர்நேஷ்னல் பெக்கலாரட்னு சொல்கிறாங்களா, அந்த சிஸ்டம் இருக்குது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய பள்ளி கல்வி கரிக்குலம் இருக்குது, அதை எடுத்து படிக்கிறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு சிலர்லாம் இப்போ எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறோம், எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டோம், வீட்டிலேயே வச்சு சொல்லித்தரோம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன வயசுல என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்துருச்சு. பசங்க பரீட்சையே எழுதாமல் அவங்க வாழ்க்கையை நடத்துகிற பசங்களாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் கூட விட்டுருவோம். ப்ராப்பராக பள்ளிக்கு போய் படிக்கிற இந்த மாணவர்கள், தனியார் பள்ளிக்கு போகிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜாக இது அமைஞ்சிருச்சு. தமிழக அரசு வந்து ஆரம்பத்திலேருந்து ஏன் இன்னைக்காவது இப்படி ஒரு கொள்கை எடுக்கலாம், அதாவது தமிழகத்தில் நாங்கள் வந்து தேர்டு லாங்குவேஜ் விடமாட்டோம்னு, அது குறிப்பாக ஹிந்தி தான் சொல்கிறாங்க, விடமாட்டோம்னு பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகள்லையும், அது தனியார் பள்ளியாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பள்ளிகளாக இருக்கலாம், எந்த பள்ளியாக இருந்தாலும் இனிமேல் ஃபஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு வைங்க. ஏன் தமிழ் தானே நமக்கெல்லாம் உசுறு, அப்போ தமிழ்லையே படிக்க வைக்க வேண்டியதானே நம்ம பிள்ளைகளை. நீங்கள் படிக்க வைப்பீங்களா? நான் படிக்க வைப்பேனா? இல்லை. ஏன்னா நம்ம பசங்க வெளியில் போய் வடக்க போகணும், வெளிநாடு போகணும், பல நாடுகளுக்கும் உலகம் முழுவதும் சுற்றி வரணும், உலகம் முழுவதும் போய் அவங்க பணம் ஈட்ட வேணும், செட்டில் ஆக வேணும். அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நாடுறேன். அடுத்ததாக இன்றைக்கு பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு, ஜெர்மன்லாம் பள்ளிகள்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தியை தனியார் பள்ளிகளுக்கு போகிற மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட 3/4 பேர் ஹிந்தி படிக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இதை தமிழக அரசு தடுக்குமா? நாம் கேட்கறது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா எத்தனை மாணவர்கள் எந்தெந்த பள்ளிகளில் படிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். தமிழகத்துடைய மாணவ மாணவிகளுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தில் தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 56% படிக்கிறாங்க அப்படின்னும், கவர்மெண்ட் ஸ்கூல்களில் 44% தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே தமிழகத்தில் வசதி படைத்த மாணவ மாணவிகள் படிக்கிற இந்த தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க இல்லையா, 56%. அவங்க ஏற்கனவே 3 மொழி
படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தமிழக அரசு தடுக்கவே இல்லை. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க மட்டும் ஹிந்தி படிச்சிடக்கூடாது, உருது படிக்கலாம், அவங்களுக்கு அதெல்லாம் ஓகே, கரெக்டாக. அதை பற்றி நாம் பேசணும், சர்றன்னு சண்டைக்கு வருவாங்க. உருது படிக்கிறத நாங்கள் ஏற்றுக்குவோம். எப்படி இந்தியாவுடைய பாஷையாக உருது? அது மிடில் ஈஸ்ட் பாஷை. நீ மிடில் ஈஸ்ட்டுக்கு வேலைக்கு போகிறதுனா அது யூஸ் ஆகும், ஆனால் வேறு எதுக்கு யூஸ் ஆகுதோ தெரியல. உருது படிக்கலாம், உருது மீடியம் ஸ்கூலை கூட நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம், சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஹிந்தியை நாங்கள் எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரட்டு பிடிவாதம் பிடிச்சி அங்கே பாராளுமன்றத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க தமிழக திராவிட முன்னேற்ற கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சி எம்பிகளும். இன்றைக்கு சாதாரண மக்கள் தமிழகத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் நண்பர்களே. நீங்கள் வெகு தூரம்லாம் போக வேண்டாம். நீங்கள் உங்கள் ஊரில் சந்தை இருக்குது இல்லையா, சாதாரண வார சந்தை, அந்த சந்தைக்கு போய் அங்கே காய்கறி விற்கிறாங்கல்ல அந்த அம்மா கிட்ட, வாழைத்தண்டு விற்கிற ஐயா கிட்ட, கீரை விற்கிற அந்த அம்மா கிட்ட, அந்த அக்கா கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்கள். அவங்களில் முக்காவாசி பேர்த்துக்கு ஒரு ஃபங்க்ஷனல் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி இருக்குது. அதாவது அவங்களில் முக்காவாசி பேருக்கு ஹிந்தி தெரியுது நண்பர்களே, ஒரு ஃபங்க்ஷனல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு சந்தைக்கு வர்ற முக்காவாசி பேர் வடநாட்டு லேபரர்ஸ் தான், வடநாட்டுக்காரங்க தான் வர்றாங்க. அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்பாளுங்க. நீங்கள் எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் உட்கார வச்சுக்கிட்டு ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, அதே மக்கள் இன்னைக்கு வெளியில் வந்து அவங்களுடைய தேவைக்காக அவங்களே தத்துப்பித்துன்னு ஏதோ ரெண்டை கற்றுக்கிட்டு ஹிந்தியில் அந்த பசங்க அந்த வடநாட்டுக்காரங்களுக்கிட்ட வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, முந்தியெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நானும் கூட இதே ஆர்கியூமெண்ட்டை கையில் எடுத்துருக்கிறேன். என்னன்னா, எனக்கு என்னத்துக்கு ஹிந்தி, நான் என்னத்துக்கு வடநாட்டுக்கு போக போகிறேன், இந்த பேச்செல்லாம் பேசணும். இது விதண்டாவாதமான பேச்சுங்கிறது வயசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது, அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. ஆனாலும் கூட அன்றைக்கு நம்ம அதை தான் பேசணும். அப்படி இருந்த காலகட்டம் இன்றைக்கு மாறிடுச்சு இல்லையா நண்பர்களே. நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஏங்க நம்ம ஊர் அன்னபூர்ணாக்கு நீங்கள் சாப்பிட போங்க, நம்ம ஊரில் சம்பூர்ணாக்கு நீங்கள் சாப்பிட போங்க, எந்த ஹோட்டலுக்கு வேணால் போங்க. ஏன் முந்தி கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தது, கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க, ஏர்போர்ட்டுக்கு போங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, பேங்க்குக்கு போங்க, எங்கே வேணால் போங்க. நீங்கள் எதிர்கொள்கிற ஆட்கள் கண்டிப்பாக வடநாட்டை சேர்ந்தவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போது நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஹிந்தி தெரிஞ்சாதான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியுது அப்படிங்கிறதான் உண்மை. தமிழகத்தில் நீங்கள் உடனே விதண்டாவாதம் பேசணும்னா இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏன் நான் ஹிந்தி படிக்கணும், அவன் தமிழ் படிச்சுட்டு வர வேண்டியது தானே. உண்மைதான், தமிழ் படிச்சுட்டு வர வேண்டியது தானே. இல்லை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து உங்கள் மில்லுலாம் வேலைக்கு வைக்கிறீங்கள, உங்கள் கடைகளில் வேலைக்கு வைக்கிறீங்களா ஆளுகளை, நீங்கள் தான் இந்த தமிழ் கிளாஸ் நடத்தி 2 மாதம் அவனுக்கு தமிழை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்லையே எங்களையெல்லாம் பேச சொல்லுங்களேன். அதாவது விதண்டாவாதம் பேசுறதுனா எப்படி வேணால் பேசலாம். ஆனால் இன்றைய நிலை என்ன அப்படின்னா, இந்த 2 விதமான தமிழ் மக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது தமிழகத்துடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதான் உண்மை. ஒன்று, தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவிகள் ஆங்கிலம் தமிழ் மட்டும் இல்லாமல் அவங்க ஹிந்தியோ அவங்களுடைய தாய்மொழியான மலையாளமோ தெலுங்கோ அல்லது அவங்க விருப்பப்பட்ட உருதுவோ அல்லது ஜெர்மனு ஃப்ரெஞ்சு சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி கூட நான் சொல்ல, ஹிந்தியை அப்பாற்பட்டு இதையெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த மாணவர்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க. ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில், நண்பர்களே நானும் +1 +2 கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன். அதனால ஐ நோ போத் வேர்ல்ட்ஸ். 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நான் சிபிஎஸ்இ ஸ்கூலில் படித்தேன். ஆங்கிலம் படித்தேன், தமிழ் படித்தேன், ஹிந்தி படித்தேன், மலையாளமும் எனக்கு தெரியும். என்னுடைய நண்பர்கள் மலையாளிகள் அப்படிங்கிறதுனால மலையாளம் எழுத படிக்க கூட எனக்கு தெரியும். 4 மொழிகளை அன்றே கற்றுக்கிட்டேன். அதற்கு பிறகு +1 +2ல் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் என்னைய கரூரில் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் சேர்த்துறாரு. அவருக்கு எங்கள் அப்பா சொன்ன காரணம் என்னன்னா, ஒன்று எனக்கு தமிழ் பேசவே வரல, உண்மை அப்படித்தான் இருந்தது. அப்போ எல்லாம் எனக்கு தமிழே வராது. ஓகே, ஏன்னா நான் படித்தது அந்த மாதிரியான ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலில் ஒரு கான்வெண்ட்டில், அதை நான் ஹாஸ்டல்லையே படித்தேன். 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்தேன். அதனால் எனக்கு சுத்தமாக தமிழ் வராது. மலையாளம் நல்லா வரும், தமிழ் வராது, அப்படி இருந்தது.
ரைட்டா, அதனால் சேர்த்தினார். இரண்டாவது அவர் சொன்ன காரணம் என்னென்னா, என் பையனுக்கு சொந்தம் பந்தத்தையே தெரியல. ரைட், அது கூட பர்சனல் ரீசன் விட்டுருவோம். ஆனால் அவருடைய மிகப்பெரிய கவலை, எங்கள் அப்பா ஒரு தீவிரமான திமுககாரர், நாங்களும் அப்படித்தான் இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். அவர் சொன்ன காரணம் என்னென்னா, தமிழ் தெரிய மாட்டேங்குது என் பையனுக்கு. தமிழ் தெரிய வேண்டாமா தமிழகத்துலேன்னு? உண்மைதான். அந்த +1 +2ல் பிரமாதமான தமிழ் வாத்தியார்கள் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கு அந்த பாஷைகள் மட்டும் இல்லாமல் வேறு பாஷைகளையும் நாம் கற்று வச்சுருக்கிறோம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 2 உலகங்களையும் வளர்ந்தவன் நானே. தனியார் ஸ்கூல், அதுவும் ஒரு பெரிய சூப்பர் கான்வென்ட்டில் படித்து 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஹாஸ்டலில் வளர்ந்தவன் நானே. அந்த உலகத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு கரூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், முனிசிபாலிட்டி ஸ்கூலில் படித்தவன் நான். 2 உலகத்தையும் அறிந்தவன். 2 உலகத்தை சேர்ந்த மாணவர்களுடைய குறை நிறைகளை ஓரளவுக்கு அனுபவித்தவன் நான், அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டவன் நான். இதில் நான் பார்த்ததுன்னா, தமிழகத்துடைய இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் உண்மையிலேயே பாவங்க. அங்கே இருக்கிற மாணவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு வேறு மொழிகளை படிப்பதற்கான வாய்ப்பே வழங்கப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள பல நாள் எழுந்திருக்குது. அதற்கு நமக்கு கிடைத்த பதில் என்னன்னா, மத்திய அரசாங்கம், அப்பொழுது காங்கிரஸ் இருந்தது இல்லையா, அந்த காங்கிரஸ், சிதம்பரம்லாம் அப்படி தான் இருந்தார். அப்படி அந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஹிந்தியை 3rd லாங்குவேஜ்னு சொல்லி நம்ம மேலே அதை திணிக்கிறாங்க. எங்கே போனீங்கனாலும் ஹிந்தி கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் சொன்னாங்க, நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா, நாம் பேங்க்குக்கு போகும்போது சில சமயங்களில் சில கவர்மெண்ட் பேங்க்கில் இங்கிலீஷில் கூட எழுதியிருக்காது அந்த ஃபார்மெல்லாம். அப்போ எல்லாம் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம். இப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பணம் எடுக்கிறது, பணம் போடுறதுனா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து தான், சலான்னு சொல்லுவோம்ல, கொடுத்து தான் நம்ம எடுப்போம். அந்த ஃபார்மில் சில சமயங்களில் இந்த மத்திய அரசு வங்கிகளில் வெறும் ஹிந்தி தான் இருக்கும். அது ஹிந்தி திணிப்பு. இதையெல்லாம் எதிர்த்து வளர்ந்தவர்கள் தான் நாம். ஆனால் இன்றைக்கு ஏஜ் வைசன்ஸ் அஸ், கரெக்டாக, வயதும் அனுபவமும் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய வளர்ச்சிக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்முடைய மாணவர்களில் 56% மாணவிகளுக்கு எல்லா மொழியையும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இதே தமிழகம் ஏன் ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ரைட்டு, அடுத்த பயம் என்ன? தமிழக அரசு சொல்லுகிற, அந்த திமுக காரங்க சொல்லுகிற விஷயத்தில் அவங்க ஒரு பயமுறுத்துறாங்களா, அது என்ன அப்படின்னாக்க, ஹிந்தியை திணிப்பாங்க இதன் மூலமாக அப்படின்னு. நண்பர்களே, காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை திணித்தார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா நான் படித்த போது, நான் சென்ட்ரல் போர்ட் ஸ்கூலில் படித்தேன். அன்னைக்கு எப்படி இருந்தது சிஸ்டம் அப்படின்னா, முதல் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். எங்கள் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், அதனால இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி, கரெக்டாக. அடுத்தது செகண்ட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. செகண்ட் லாங்குவேஜில் நீங்கள் உங்கள் மதர் டங் எடுத்துக்கலாம். இப்போ நான் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் படித்ததுனால எங்கள் ஸ்கூலில் என்னென்ன பாஷைகள் இருந்தது அப்படின்னா, தமிழ் இருந்தது, மலையாளம் இருந்தது, ஹிந்தி இருந்தது, சான்ஸ்கிரிட் இருந்தது, ஃப்ரெஞ்சு இருந்தது. நான் படித்த காலத்திலேயே, நான் எப்போ 85ல் நான் 10th முடிச்சிட்டேன் நண்பர்களே. ரைட்டா, 79ல் நான் 5வது போய் அந்த ஸ்கூலில் சேரும்போது இந்த கான்செப்டில் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் 6வது போகும்போது 3 மொழிகள் கம்பல்சரி. அப்போ செகண்ட் லாங்குவேஜில் நான் சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டு, அந்தந்த ஸ்கூலில் என்னென்ன இருக்கோ, எங்கள் ஸ்கூலில் இந்த 5 பாஷை இருந்தது. இதில் நாம் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். தட் இஸ் யோர் சாய்ஸ். அப்போது நான் என்ன பண்ணுறேன், தமிழ் எடுக்கிறேன். ரைட்டா, என்னுடைய செகண்ட் லாங்குவேஜ் தமிழாக எடுக்கிறேன். மலையாளம் படிக்கிற பசங்க, என்னுடைய மலையாள நண்பர்கள் மலையாளத்தை எடுத்துருக்கிறாங்க. ஒரு சிலர் சான்ஸ்கிரிட் எடுப்பாங்க, ஃப்ரெஞ்சு எடுப்பாங்க, வாட் எவர். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த கொள்கையில் என்ன இருந்ததுன்னா, 3வது மொழி நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னாக்க, இதே 5 மொழி எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களே, அந்த 5ல் ஏதாவது ஒன்று எடுக்கணும். ஆனால் அங்கே தான் காங்கிரஸ் அரசாங்கம் வச்சுது ஒரு ட்விஸ்ட்டு. என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு? நீங்கள் இந்த 3 பாஷையில், இப்போ நான் ஏற்கனவே செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுத்துட்டேன் இல்லையா, அப்போது எனக்கு 3rd லாங்குவேஜ் கம்பல்சரி ஹிந்தி தான். புரியுதா உங்களுக்கு? அதாவது அவங்க என்ன கண்டிஷன் வச்சுருந்தாங்கன்னா, உங்களுடைய 3 பாஷைகளில் முதல்ல விட்டுருங்க, அது உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு இங்கிலீஷ். ரைட்டா,
செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, இந்த செகண்ட் லாங்குவேஜ் அல்லது தேர்ட் லாங்குவேஜில் கண்டிப்பாக ஹிந்தி இடம் பெற வேணும். நீங்க செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தின்னு எடுத்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் வேற பாஷை எடுத்துக்கலாம், தமிழோ மலையாளமோ பிரெஞ்சோ நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். நீங்க ஆனா செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுத்துட்டீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் கண்டிப்பாக கம்பல்சரி ஹிந்தி தான். அப்போ அந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலால எது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்து இத்தனை ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிற அந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தி அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருந்தது. இது ஹிந்தி இம்போசிஷன் அப்படின்னா நாம ஏத்துக்க முடியும். அந்த காங்கிரஸ் கொண்டு வந்தது ஹிந்தி திணிப்பு, இதைத்தான் திமுகவும் கூடவே இருந்து ஆதரிச்சது. அந்த அரசாங்கத்தில் தாங்க அப்படியே மினிஸ்ட்ரி மேல மினிஸ்ட்ரியா வாங்கிட்டு கொளிச்ச காலம்லாம் இருந்தது இல்லையா, அன்னைக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வாயை திறக்கவே இல்லை இந்த மும்மொழி கொள்கை பத்தி. அது இருந்தது தமிழகத்தில். இன்னைக்கும் 56% மாணவ மாணவிகள் அதைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொள்கையில தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது புதிய கல்விக் கொள்கை 2020. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 பாஷை படியுங்க. அதுல முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் கண்டிப்பாக அவரவர் தாய்மொழியில தான் அவங்க படிக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற அனைத்து மாணவர்களும் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ்ல தான் படிக்கணும். உங்க தாய்மொழி தமிழா, தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நீங்க 5ஆவது வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வரப்பட்டிருக்குது நண்பர்களே. இதை தமிழகத்தில் எத்தனை மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத நாம் பிறகுதான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு கிரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் எப்படி 1ஆம் கிளாஸ் கூட இல்லை, எல்கேஜி யூகேஜி அங்கேயே பையன் இங்கிலீஷ் பேசணும். அதுக்கு முன்னாடி 2.25 வயசில் கொண்டு போய் ப்ரீகேஜியில் விடுவோம். அந்த ப்ரீகேஜிலேயே பையன் இங்கிலீஷில் பேசிடணும். கரெக்டாக இது பார்த்தாதுன்னு மம்மி டாடின்னு ஆரம்பித்து நமக்கெல்லாம் இங்கிலீஷ் வருதோ இல்லையோ வீட்டில் இருக்கிறதுக்கு பூரா இங்கிலீஷ்லேயே பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தமிழகம் இன்னைக்கு இருக்குது. அதனால் அதை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது மிக முக்கியமான விஷயம், இந்த மும்மொழி கொள்கைக்கு வரோம். 6வது நீங்க வரும்போது நீங்க 3 பாஷை படிக்கணும் அப்படின்னு இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3லையுமே நீங்க ஹிந்தி கண்டிப்பாக படிக்கணும், கம்பல்சரி அப்படிங்கிறதே கிடையாது. முதல் பாஷை உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது கண்டிப்பாக உங்களுடைய தாய்மொழி இருக்க வேணும். உங்களுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னா தமிழ் கண்டிப்பாக இருக்கணும். 3ஆவதாக நீங்கள் வேற எந்த பாஷை வேணால் எடுத்து படிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தாய்மொழி மலையாளமாக இருந்தது அப்படின்னா மலையாளம் எடுத்து படிங்க. இல்லை நீங்கள் தெலுங்கு படிக்கணும்னு பிரியப்படுறீங்களா படிங்க. அல்லது நீங்கள் உருது படிக்கணும்னு நினைக்கிறீங்களா உருது வாத்தியாரை கூப்பிட்டு உருது எடுத்து படிங்க. ஹிந்தி படிக்கணும்னு நினச்சா படிங்க, இல்லைன்னா கண்டுக்காதீங்க. நீங்கள் சான்ஸ்கிரிட் படிங்க, ஃப்ரெஞ்சு படிங்க, ஜெர்மன் படிங்க. நீங்கள் எந்த பாஷையை வேணால் படிக்கலாம். ஹிந்தி கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறது உண்மை. கரெக்டாக அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். இதுதான் புதிய மும்மொழி கொள்கை நண்பர்களே. ஆனால் தமிழக அரசு இதைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்குது. அதற்கு காரணம் அவங்க சொல்றது ஹிந்தியை திணிச்சிடுவாங்க. அதுவும் கார்த்திக் சிதம்பரம் சொல்றதெல்லாம் நம்மளால அதை ஜீரணிக்க கூட முடியல. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க, நாளைக்கு எல்லாரும் ஹிந்தி தான் படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அப்படி விருப்பப்படும் போது இங்க நல்ல ஹிந்தி டீச்சர் இல்லைன்னா நீங்க வடநாட்டுல இருந்து ஹிந்தி டீச்சர் அனுப்புவீங்க. ஹிந்தி டீச்சர் அனுப்புறதை நீங்க RSS காரங்களா அனுப்புவீங்க. அவங்க எங்க மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். ஏங்க இதெல்லாம் நியாயமாங்க நீங்க பேசுறது? உண்மையை சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலமாக எங்களை எல்லாம் தமிழ் 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 வெறி ஏற்றி எங்களை வளர்த்துனது யாரு? தமிழ்வாதியார்கள் அல்லவா? அது நல்லதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆனால் தமிழ் வாத்தியார்கள் அதைத்தானே செய்தாங்க. அதனால தானே நீங்கள் எங்க ஹிந்திக்காரங்க வெளியிலிருந்து வந்துடுவாங்களோன்னு பயப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் நண்பர்களே, நீங்களே உங்களை சுற்றி பாருங்க. ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, அதில் எத்தனை பேர் போய் அவங்க இருக்கிற இந்த பிராத்மிக அது இதுன்னு எக்ஸாம் இருக்குதுல எல்லாத்தையும் எழுதி அவங்கெல்லாம் ஹிந்தி பண்டிட்னு உட்கார்ந்துருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், தமிழகத்தில் இன்னைக்கு பள்ளிகளில்
ஹிந்தி டீச்சர் போடணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு வடநாட்டிலேருந்து கூட்டியார போகிறீங்க? இப்போ இங்கிலீஷ் டீச்சருக்கு நீங்கள் என்ன லண்டன்லேருந்தா கூட்டிகிட்டு வந்தீங்க? அவன் என்ன லண்டன்லேருந்து வந்து உங்களுக்கு வெள்ளக்கார கல்ச்சையாக சொல்லி கொடுத்தான் இத்தனை வருஷமாக? நீங்கள் இங்கிலீஷுக்கு மட்டும் இங்கேருந்து படித்தவங்களாம் இங்கிலீஷ் டீச்சராக வர்றதை ஏற்றுக்குவீங்க. ஆனால் தமிழகத்தில் ஏற்கனவே லட்சக்கணக்கான பேர் ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதி ஹிந்தி படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் ஏன் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்புகிறோம். அடுத்தது நண்பர்களே, தமிழக அரசு இதை ஏன் இவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறாங்க? அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், இந்த ஸ்கீமில் சேரலைன்னா மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்க மறுக்குது, இது வந்து தமிழக மாணவர்களுக்கு செய்கிற அநியாயம் சொல்கிறாங்க. அதையும் தெளிவாகவே சொல்கிறேன். மத்திய அரசாங்கம் வந்து இந்த எஜுகேஷன் பாலிசிக்கு மட்டுமல்ல, இதே போல பல மத்திய அரசு திட்டங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு இவ்வளோ % அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்குது, அந்த திட்டம் உண்மையிலேயே எங்கேருந்து வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வருது. கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இருக்குது, அது எங்கேருந்து வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் திட்டம் தான். கரெக்டா? இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டோம் நாம். ஆனால் இந்த எஜுகேஷன் பாலிசியில் மட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்க? பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க, ஒரு ஸ்கீமை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, அல்லது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த புதிய PM ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த திட்டத்தில் சேர்ந்தது இந்த ஸ்டேட் அப்படின்னா இங்கே இருக்கிற பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கும், அதுக்கு நாங்கள் கொடுப்போன்றாங்க. சரி, அது வேண்டாம்னா நீங்கள் உங்கள் பாட்டில் ஸ்கூலை நடத்த வேண்டியதானே? நீங்கள் எதுக்கு ரொம்ப கவலைப்படுறீங்க? அந்த பணம் கொடுக்கல, பணம் கொடுங்க. நீங்கள் ஸ்கீமில் சேர்ந்தால் பணம் வருது, சேரலைன்னா வராது. சிம்பிள். கரெக்டா? அந்த பண விஷயத்தை தான் பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழக மாணவர்களுக்கு. அதை விட்டுருவோம். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மிக முக்கியமான விஷயமாக தமிழக அரசு இதை ஏன் எதிர்க்குது அப்படின்னா, வெரி சிம்பிள் நண்பர்களே. இப்போ நானே சொன்னேன் இல்லையா, நான் படித்த ஸ்கூலுடைய எக்ஸாம்பிள். அந்த ஒரு பள்ளியில் எங்களுக்கு எத்தனை பாஷை ஆப்ஷன் இருந்தது பாருங்க. இங்கிலீஷ் டீச்சர் வேணுமா? தமிழ் வாத்தியார் வேணுமா? மலையாளம், ஏன்னா கோயம்புத்தூரில் மலையாளிஸ் நிறையா இருக்கிறாங்க, தெலுங்கு பீப்புள் நிறையா இருக்கிறாங்க, அதனால மலையாள டீச்சர் இருந்தாங்களா, தெலுங்கு டீச்சர் இருந்தாங்களா? அதுக்கப்புறம் நம்ம பசங்க தான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேங்குது, ஃப்ரெஞ்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், அதனால நான் ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெஞ்சு எடுக்கிறாங்க. அது போக சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஏன்னா தமிழில் படித்தா ஸ்கோர் பண்ண முடியாது, சான்ஸ்கிரிட் டீச்சர் இருந்தாங்க. இத்தனையும் போக ஹிந்தி டீச்சரும் இருந்தாங்க. அப்போது லாங்குவேஜுக்கு மட்டும் ஒரு ஸ்கூலுக்கு மினிமம் இந்த மாதிரி ஏரியாக்களில் 7 வாத்தியார் போட வேண்டியதாக இருக்குது. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் குறைந்தது நீங்கள் 7 வாத்தியார் போட வேண்டாங்க, மினிமம் நீங்கள் 4 பாஷைகளில் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 4 வாத்தியார் கூட போடணும் எல்லா ஸ்கூலுக்கும். இந்த மாதிரி அடிஷ்னலாக நாம் அதிகப்படியான டீச்சர்களை போட வேண்டியது வந்தால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஃபண்ட்ஸ் எங்கே இருக்குது? நாம் தான் வாங்குகிற காசை பூரா ஃப்ரீ பஸ் டிக்கெட்டு, மாதம் 1000 ரூபா, இதான் நீ பிடிச்சிக்கோன்னு இருக்கிற காசையெல்லாம் வாரி இறச்சிட்டோம். நம்ம கஜானா இன்னைக்கு காலி. அப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கை கொண்டாந்தீங்கன்னா 2000 கோடி என்ன 5000 கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட எங்களால் நடத்த முடியாது சாமி அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. இது தமிழக அரசு யாருக்கு செய்கிற துரோகம் அப்படிங்கிறத முதல்ல நாம் எல்லாருமே கேள்வி கேட்கணும் நண்பர்களே. கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா வசதி இருக்கிறவன் அவனுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷனோ அல்லது சிபிஎஸ்சியோ அல்லது ஐசிஎஸ்சியோ அல்லது இன்னும் பணக்காரர்களாக இருந்தால் அவங்க வந்து கேம்பிரிட்ஜ் போர்ட்லையோ ஐஜிலையோ ஏதோ ஒன்றில் சேர்த்திக்கிறாங்க. அவங்க 3 பாஷை என்னங்க 30 பாஷை ஆப்ஷன் கூட இருக்குது. எல்லாம் படித்து அவங்க வசதி இருக்கிறவர்களுடைய பசங்க மட்டும் நல்லா படித்து மேலே போகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஏழை மாணவர்கள் மட்டும் எதுவுமே படிச்சிடக்கூடாது, எதையும் கற்றுக்கூடாது. அவங்கள வந்து இப்படியே வச்சுருந்தா தான் நமக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தமிழக மாணவர்களில் ஒரு சாராரை மட்டும் நீங்கள் பழிவாங்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக அரசு தான். உங்களால் புதுசாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 4-5 லாங்குவேஜ் டீச்சர்ஸை போட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதான் பிரச்சனையா? அல்லது ஏழை மாணவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைப்பா, வசதி இருக்கிறான் படித்தா போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏழைகளை பழிவாங்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நாம் எழுப்புகிற கேள்வியாக இருக்குது நண்பர்களே. மத்திய அரசாங்கமும் இதைத்தான் கேட்குறாங்க. தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் இதைத்தான் கேட்குறாரு.
ஏற்கனவே பாதிக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் தனியார் பள்ளியில் போய் வேணுங்கிறத படிக்கும்போது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க? அப்ப தமிழக அரசு தமிழகத்துடைய ஏழை எளியவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அல்லவா இது அப்படின்னு தான் அவரும் கேட்கிறாரு, நாமளும் கேட்கணும் நண்பர்களே. இதற்கு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் விடையளிப்பார்களா அல்லது தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு இப்ப 2 நாளா பார்லிமெண்ட்ல கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, ஸ்டஃபே இல்லாம என்ன விஷயம்னே தெரியாம பார்லிமெண்ட்டையே ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, தங்களுடைய குறைகளை மூடி மறைக்கிறதுக்காக ஒரு சாராரை பழிவாங்கிறாங்க இல்லையா, அல்லது தங்களுடைய ஓட் பேங்கை இன்டாக்டா வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சாராருடைய குழந்தைகளை, ஏழை எளியவர்களுடைய குழந்தைகளை பழிவாங்கிறாங்க இல்லையா, அது நியாயமா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக அரசு தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும் நண்பர்களே. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க நண்பர்களே. இந்த விஷயத்துல தமிழக மக்கள் வாய் திறந்தாலொழிய அவங்களுடைய உண்மையான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு அவங்க சொன்னாலொழிய தமிழக அரசு பழைய நிலையில தான் நம்மளை பார்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த காலத்துல நாங்கள்லாம் ஏமாந்தோம்ல, எங்க ஜெனரேஷன், எங்களுடைய தந்தையார்கள்லாம் ஏமாந்தாங்க, நாங்களும் ஏமாந்தோம். இப்படியே நாங்க தமிழ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு ஏமாந்து போய் நிக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட மேலும் பல தலைமுறைகளை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கு திமுக திட்டமிட்டு இப்படி ஒரு சதியை தமிழக ஏழைகளுக்கு எதிராக செய்தா. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிடுங்க. பாய்.